இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேக்ஸிமம் நீங்கள் மொபைல் வாங்கினா ஒரு 1 இயரோ இல்லை 2 இயரோ ஆனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி ட்ரைனேஜ். இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, உங்களோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது நான் அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி நான் ஐக்காலில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களில் சில பேர் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்போ தான் சார்ஜ் போட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு 80 இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நிமிட்ஸில் ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க, 13 காமிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் யாருக்கு இருக்கோ அவங்களாம் மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கே தெரியாத நிறையா டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஒரு 7 டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் போனஸாக ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நெக்ஸ்ட் சேனல் நான் உங்கள் ஹரினேஷ். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும். அதில் ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்டன் த ஸ்க்ரீன் டைம் அவுட். அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களோட மொபைலை வந்து ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டு போயிடுவீங்க, ஏதாச்சும் ஒரு ரீசன்காண்டி. நீங்கள் அப்படி வச்சுட்டு போகும்போது உங்களோட மொபைல் வந்து ஒரு 5 நிமிட்ஸ் இல்லாட்டி 3 நிமிட்ஸ் ஒரு ஆன்லேயே தான் இருக்கும். அப்படி ஆன்லேயே இருக்கும்போது உங்களோட மொபைல் வந்து அப்படி ஆனில் இருக்கிறதுக்காண்டி நிறைய சார்ஜை வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த ஸ்க்ரீன். அப்படி அந்த ஸ்க்ரீன் அப்சர்வ் பண்ணுறதுனால இது மூலிமா கூட உங்களோட சார்ஜ் குறையலாம். அதை எப்படி அந்த செட்டிங்ஸை மாற்றுறது, இதுக்கு என்ன சொல்யூஷன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சர்ச்சில் வந்து லாக் ஸ்க்ரீன்னு கிளிக் பண்ணுங்கள். லாக் ஸ்க்ரீன் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புன்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு போன உடனே சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு போகும்போது நீங்கள் வந்து அது 15 செகண்ட்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸில் ஆஃப் ஆயிரும். அடுத்து 1 நிமிட், அடுத்து 2 நிமிட், அடுத்து 5 நிமிட்ஸ், அடுத்து 10 நிமிட்ஸ். சப்போஸ் நீங்கள் 5 நிமிட்ஸ் இல்லாட்டி 10 நிமிட்ஸில் வைக்கும்போது உங்களோட மொபைல் வந்து எவ்வளோ சார்ஜ் அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து அது உங்களுக்கே தெரியும். இது மூலிமா வந்து நிறைய பேருக்கு வந்து சார்ஜ் அதிகமாகவே குறைஞ்சிட்ருக்கு. இது யாருக்குமே அவ்வளோ தெரியுறதில்ல. நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து 30 செகண்ட்ஸ் தான் வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம செகண்ட் டிப்குள்ளே போகலாம். இப்போது நம்மளோட செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் அன்னெசரி விட்ஜெட்ஸ் ஃப்ரம் த ஹோம். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, விட்ஜெட்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு மீனிங் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ அதாவது உங்களோட ஹோம் பேஜில் வந்து இந்த மியூசிக் பிளேயர், அந்த டைம் போட்டு அந்த க்ளவுட், அதாவது இந்த கிளைமேட் காமிக்கிறது, இந்த மாதிரி இது வந்து உங்களோட சார்ஜரை வந்து நிறையவே அப்சர்வ் பண்ணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் இதிலே சொல்லிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா டெலிட்னு காமிக்குதா, நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களில் சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமையே நீங்கள் வெளியே இருந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பீங்க. அப்படி பண்ணுறதுனால மூலமையும் நான் வந்து அப்படி பண்ணலை, இல்லாட்டி நான் உங்களுக்கு வந்து அதை டெலிட் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் அப்படி பண்ணுறது மூலிமா உங்களோட சார்ஜ் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணும். இது பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வெளியே வச்சு மெசேஜ் பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட சார்ஜர் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இப்படிலாம் கூட சார்ஜ் சேவ் பண்ணலாமா நினைக்கிறேன். இப்படி சின்ன சின்ன விஷயத்தெலாம் வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களோட சார்ஜ் வந்து நீங்கள் வந்து குறையாமல் சேவ் பண்ணலாம். உங்களோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம தேர்ட் டிப்குள்ளே போகலாம். இப்போது தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆஃப் அன்இம்பார்ட்டன்ட் ஆப் நோட்டிஃபிகேஷன். இதுக்கு என்ன மீனிங் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து அடிக்கடி எது வந்து மெசேஜ் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்த உடனே நீங்கள் வந்து என்ன செய்யணுமா, நான் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து நிறைய மெசேஜ் வரும். நீங்கள் வந்து அதோட நோட்டிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணி வைங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மூலயமா வந்து உங்களோட சார்ஜ் வந்து நிறையவே சேவ் ஆகும். நீங்கள் வந்து நிறைய வந்து பாப்அப் சவுண்ட் வச்சுருப்பீங்க. அதாவது இப்போ வாட்ஸ்அப் மெசேஜ்னால் ஒரு பாப்அப் சவுண்ட் வச்சுருப்பீங்க, யூடியூப்னா ஒரு பாப்அப் சவுண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் க்ரோம் இந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணுறப்ப அந்த பாப்அப் சவுண்டு, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களோட மொபைலில் இருக்க சார்ஜ் வந்து அதிகமாகவே எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து நான் எப்படி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோ இருக்கா, ஆப் இன்ஃபோ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணிட்டு அது என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை வந்து நான் வெளியே வந்துட்டு க்ரோம் போங்க.
ஏன்னா மேக்ஸிமம் க்ரோம்குள்ளேயே வரும். நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர்லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து யூசி ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதனால வந்து எனக்கு அவ்வளோவா வராது. நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்களும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி எனபிளில் இருக்கும், நீங்கள் இப்படி டிசபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதோட நோட்டிஃபிகேஷன் பாரை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலிமா கூட உங்களோட சார்ஜர் வந்து நிறையாவே சேவ் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க 4th டிப்குள்ளே போகலாம். 4th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர். மேக்ஸிமம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நிறைய பேர் வந்து இந்த லைவ் வால்பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க. நான் பார்த்த அளவுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்லே நான் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் லைவ் வால்பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும். ஆனால் அதில் வந்து எவ்வளோ சைடு எஃபெக்ட்னா சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும். நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டைலாக யூஸ் பண்ணிக்கலாம். கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட பேட்டரியை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். எப்படி சொல்கிறேன்னா, அந்த லைவ் வால்பேப்பர் வந்து அந்த சிமுலேஷன்லாம் வந்து அது வந்து உங்களோட சார்ஜர் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும். இது மூலிமா வந்து உங்களோட சார்ஜ் குறையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யாரெல்லாம் வந்து லைவ் வால்பேப்பர் வச்சுருக்கீங்களோ மறக்காமல் அதை பூரா நீங்கள் போய் கிளியர் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் தீம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் உங்களுக்கு தேவையான நிறைய வால்பேப்பர் இருக்கும், 3D வால்பேப்பர் இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லைவ் வால்பேப்பர் வேணவே வேணாம். ஏன் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் உங்களோட சார்ஜர் வந்து இதுதான் அப்சர்வ் பண்ணுது. மறக்காமல் இந்த செட்டிங்ஸை மாற்றிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம 5th டிப்குள்ளே போகலாம். 5th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசபிள் கனெக்ஷன் மேனுவலி இன் ஆண்ட்ராய்டு. இதுக்கு என்ன மீனிங் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஓலா, கேபு, ஊபர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஜிபிஎஸ் வந்து லொக்கேஷன் காட்டுறதுக்காண்டி அதிகமாக வேலை செய்யும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜிபிஎஸ் நீங்கள் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிட்ஸ் தான் இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜ் வந்து 50க்கு வந்திருக்கும். இப்படி வந்து எதுக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னா, ஏன்னா இந்த மாதிரி ஜிபிஎஸ் வந்து லொக்கேஷன் காட்டுறதுக்காண்டி உங்களோட சார்ஜ் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணும். ஜிபிஎஸ்ஸு, ப்ளூடூத்து, ஒய்ஃபை இந்த மாதிரி 3மே உங்களோட சார்ஜரை வந்து நிறையாவே அப்சர்வ் பண்ணும். நீங்கள் வந்து அது மேனுவலியாக வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸை மாற்றி நீங்கள் வந்து எப்பயுமே, அதாவது உங்களுக்கு தெரியாமல் கூட அது ஆன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் கவனமாக பார்த்து அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எத்தனை இது ஆன் ஆகிருக்குன்ட்டு. நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த ப்ளூடூத்தையும் ஜிபிஎஸ்ஸையும் ஆஃப் பண்ணியே வைங்க. மேக்ஸிமம் இந்த ரொட்டேட் ஆஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து யூஸ் ஆகும்னு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களோட சார்ஜ் வந்து குறையாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம 6th டிப்குள்ளே போகலாம். இப்போது நம்மளோட 6th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பிட்வீன் 40% to 80. இதுக்கு என்ன மீனிங் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் கூடவே ஒரு 10% வர வரைக்கும் நம்ம வந்து மொபைலை யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே இதை செஞ்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் செஞ்சிடாதீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜர் வந்து மேக்ஸிமம் 40% கீழே குறையாமல் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். அது ஒன்றும் இல்லாமல் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 100% வர வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது ஒரு முட்டாள்தனம் தான். அது வந்து நீங்கள் ஒரு 80% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் ஃபுல் பண்ணாலே போதும். அடுத்து உங்களுக்கு குறைய நீங்கள் வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸை யாரெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ, அதாவது 10% வரைக்கும் செல்லை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 100% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டிருப்பீங்க. அப்படி யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை வந்து ஒரு 40% கீழே போகாமல் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க. 80%க்கு மேலேயும் போயிடக்கூடாது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம 7th டிப்குள்ளே போகலாம். இப்போ 7th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் ஒரிஜினல் சார்ஜர் ஸ்பெஷலி ஃபார் ஃபாஸ்ட் சார்ஜிங். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்துக்காண்டி உங்களுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு சார்ஜர் வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஒரு சாம்சங் மொபைலாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து எம்ஐ மொபைலோட சார்ஜர் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் இதுக்கும் மேலே பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளக்கு வந்து சாம்சங்காக இருக்கும், அந்த டேட்டா கேபிள் வந்து எம்ஐயாக இருக்கும். இப்படி கூட நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட மொபைல் வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அந்த மொபைலுக்குன்னு அந்த பிராண்டோட சார்ஜ் யூஸ் பண்ணுங்கள். இது மூலிமா வந்து உங்களோட மொபைல் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம். இது யூஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் சாம்சங் வந்து எம்ஐ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இது மூலிமா கூட உங்களோட பேட்டரி வந்து பாதிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த தவறை யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவோட எண்டில் வந்து போனஸாக சில டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 7 டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் 8th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டர்ன் ஆன் ஏரோப்ளைன் மோட் அட் பெட் டைம். அதாவது நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு நைட் வந்து கால் வரும்னா நீங்கள் வந்து இதை செய்ய வேணாம். எதுக்குன்னா உங்களுக்கு இப்படி செய்கிறது மூலிமா நிறைய கால்ஸ் வராமல் போகும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது உங்களோட மொபைல் இப்படி ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏரோப்ளைன் மோடு இருக்கும். பொறுங்க, இந்த பார்த்தீங்களா ஏரோப்ளைன் மோடு இருக்குது. அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க தூங்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லாட்டி உங்களோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் மார்னிங் வந்து ஒரு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர்ஸ் இல்லாட்டி 10 ஹவர்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து நம்ம 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் நம்மளே ரெஸ்ட் எடுக்கிறோம் பார்த்துறீங்களா, அது மாதிரி நம்மளோட மொபைலுக்குமே ரெஸ்ட் கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 12 ஹவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் அது ரெஸ்ட் கொடுக்கணும். இது மூலிமா வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்களோட மொபைல் வந்து லைஃப் வந்து அதிகரிச்சுட்டே போகும். நீங்கள் இந்த வந்து செஞ்சு பாருங்கள். நைட்டு தூங்கும்போது ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுங்க, இல்லாட்டி ஏரோப்ளைன் மோட்டில் போட்டு படுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைன்த் டிப்குள்ளே போகலாம். இப்போ 9th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் புட் சார்ஜ் அட் நைட் டைம். இதுக்கு என்ன மீனிங் நான் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா பேருமே நைட் டைமில் வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம். அப்படி தூங்கும்போது நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி 6th டிப்பில் சொல்லியிருந்தேன், 40%லேருந்து 80%குள்ளே சார்ஜ் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து நைட் டைம் போடுறப்போ வந்து ஒரு 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் கனெக்ட்லேயே தான் இருக்கும். அப்படி வந்து சில பேர் சொல்லுவீங்க, ப்ரோ என்னோடதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அது டிஸ்கனெக்ட் ஆயிரும்னு சொல்லுவீங்க. அப்படியே இருந்தாலுமே அது எத்தனை நாளைக்கு தான் அந்த செட்டிங்ஸ் ஒர்க் ஆகும், அந்த சிஸ்டம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக்கை செய்யும்போது அது வந்து உங்களோட பேட்டரி லைஃப் வந்து அதிகமாகவே பாதிக்கும். இந்த டிப்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ 10th டிப்புக்குள்ளே போகலாம். இப்போ 10th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீப் யுவர் ஃபோன் கூல். இதை சொன்ன உடனே கீழே கமெண்ட் பண்ணிடாதீங்க, அப்போ ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறதாண்டு. இது வந்து அதுக்கு அர்த்தம் இல்லை. இது வந்து உங்களோட மொபைல் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்க பிளேஸ்லேயே வச்சிடக்கூடாது. உங்களோட மொபைல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்க பிளேஸ்லேயே வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த பிளேஸ் ஓகேன்னு. அப்படி இடத்துல வந்து நீங்கள் வச்சு தான் உங்களோட மொபைல் வந்து ஒரு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இது மூலியமாக கூட சேவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதை இன்னும் ரெஃபர் பண்ணி பார்த்ததில் ஒரு 68 ஃபாரன்ஹீட் டு ஒரு 86 ஃபாரன்ஹீட்டில் வந்து உங்களோட மொபைல் வந்து வைக்கலாம். அதுக்காக நம்ம டெம்பரேச்சர் வச்சு மெஷர் பண்ணி பார்க்க முடியும், எந்த இடத்துல கூலிங்காக இருக்குது, எந்த இடத்துல ஹீட்டாக இருக்குன்னு. உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பிளேஸில் வச்சா ஓகே அப்படின்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேஸ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான டிப்ஸ் பற்றி போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி டிப்ஸில் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.